குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/6/2026 சனிக்கிழமை, ஆனி மாதம் 13ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குவது விசேஷம். திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம். சூரிய உதயம் காலை 5:55க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:32 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம். நாமயோகம் இன்று மாலை 3:51 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 12:32 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:27 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், விருச்சகத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இன்றைய நாளுக்கான அமைப்பை வைத்து இறை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான சங்கடங்கள் தீரும். இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபட செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாக்கும், கர்ம வினைகள் குறையும், பாவங்கள் நீங்கும், செய்த புண்ணியத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள்: சனி மகா பிரதோஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன விஷயங்கள் செய்தால் சிறப்பு, தெய்வ அனுகிரகம் எப்படி வந்து சேரும், கடன் தீர்க்க உகந்த நாள், மருந்து உண்ண சிறந்த நாள், சுதர்சன ஹோமம் செய்ய நல்ல நாள், வீடு மனை விற்பது சார்ந்த செயல்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:35 முதல் 3:17 வரை மேஷ லக்னம், 3:18 முதல் 5:05 வரை ரிஷப லக்னம், 5:10 முதல் காலை 7:15 வரை மிதுன லக்னம், 7:16 முதல் 9:27 வரை கடக லக்னம், 9:28 முதல் 11:34 வரை சிம்ம லக்னம், காலை 11:35 முதல் 1:34 வரை கன்னி லக்னம், 1:35 முதல் பிற்பகல் 3:34 வரை துலாம் லக்னம், 3:35 முதல் மாலை 5:41 வரை விருச்சக லக்னம், 5:42 முதல் இரவு 7:53 வரை தனுசு லக்னம், 7:54 முதல் இரவு 9:59 வரை மகர் லக்னம், இரவு 10 மணி முதல் 11:51 வரை கும்ப லக்னம், 11:52 முதல் அதிகாலை 1:34 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள்.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர் பெருமான்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். நவ கிரகங்களில் கர்ம வினைகளை சொல்லக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆயுள் காரகன் அவரே, கர்ம காரகன் அவரே. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதை நிர்ணயிப்பது ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தொழில் வேலை நல்ல விதமாக நடக்க வேண்டும், செய்யும் செயல்களில் யாவும் வெற்றி கிடைக்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானையே நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். காயத்ரி மந்திரம் 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தஹ் பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தா என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை என்று இருமுறை வரும் திரியோதசி திதியை நாம் பிரதோஷ தினமாக வழிபட்டு வருகிறோம். இந்த பிரதோஷ வேளையில் ஸ்ரீ சிவபெருமானை தரிசனம் செய்வது நம்முடைய பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் என்பது ஐதீகம். பொதுவாக பிரதோஷமானது அது வரக்கூடிய கிழமைகளை பொறுத்து சிறப்பித்து சொல்லப்படுவது. ஆனால் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம்தான் சனி பிரதோஷம். அன்றைய நாள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் அது 1000 பிரதோஷ நாட்களில் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்ட பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ சிவபெருமானையும் சிவபெருமானின் வாகனமாகிய ஸ்ரீ நந்தி தேவரையும் பிரதோஷ வேளையில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தரும். பிரதோஷத்தன்று ஸ்ரீ சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரதோஷ தினத்தன்று ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவதுடன் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த சிவபுராணத்தையும் படிக்க வேண்டும். இதை தவிரவும் கோயிலிலோ அல்லது வீட்டிலோ பிரதோஷ நேரத்தில் ஓம் ஹம் சிவாய நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை ஓம் ஹம் சிவாய நமக, ஓம் ஹம் சிவாய நமக, ஓம் ஹம் சிவாய நமக, ஓம் ஹம் சிவாய நமக என்று சொல்லுங்கள். ஸ்ரீ சிவபெருமானுக்கு பிரதோஷ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். பிரதோஷ நேரத்தில் ஸ்ரீ நந்தி தேவரை வழிபட்டால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படும் துன்பங்கள் யாவும் முடிவுக்கு வரும். பிரதோஷ நேரத்தில் சக்தியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்தராக அருளும் ஸ்ரீ சிவபெருமானை தரிசனம் செய்தால் குடும்ப உறவுகள் பலப்படும். இத்தினத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமானை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற நற்பலன்களை கொடுக்கும். முடிந்தவர்கள் காலையில் இருந்து விரதமாக இருந்து பிரதோஷ அபிஷேகத்தை கண்டு முடித்த பின்பு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள சுரட்டப்பள்ளி என்னும் இடத்தில்தான் பிரதோஷ வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கேயுள்ள சிவன் கோவிலில் ஸ்ரீ சிவபெருமான் சக்தியின் மடியில் சயனித்த கோலத்தில் தரிசனம் தருகிறார். அவரை சுற்றி 30 முக்கோடி தேவர்களும்
அங்கே தரிசனம் செய்யும் அரிய காட்சியை காணலாம். பிரதோஷத்தன்று சுருட்டப்பள்ளி சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது. அதே போல திருவண்ணாமலையில் பிரதோஷ நேரத்தில் கிரிவலம் செய்வது அளவற்ற பலன்களை கொடுக்கும். பிரதோஷ தினத்தன்று பக்தர்கள் சதுரகிரி மலைக்கு சென்று ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வழிபடுவதும் தற்போது அதிகரித்து வருகிறது. முக்கியமாக சனி பிரதோஷ சர்வ பாப விமோக்ஷனம் என்னும் பழமொழியே இருப்பதால் வருடத்தில் சனி பிரதோஷம் வரும் நாட்களில் சிவ வழிபாடு செய்வது அளவற்ற புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. சனி பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், கடன் சுமை அகலும், மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடும், படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். ஆகவே சனி மகா பிரதோஷ தினமாக்கிய நாட்களில் சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுவோம். ஓம் நம சிவாய. ஸ்ரீ சிவபெருமானின் மிக சிறப்பான பஞ்சாட்சர மந்திரம் ஓம் ஹம் சிவாய நமக. பிரதோஷ வேளையில் உச்சரிக்க உகந்த மந்திரம். ஓம் ஆம் ஹௌம் சௌம். பிறவி பாவங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த மூல மந்திரம். சனி பிரதோஷ நாட்களில் செய்ய வேண்டிய சுவாமிக்கு நைவேத்தியம் மற்றும் அன்னதானம். சனி பிரதோஷத்தன்று ஸ்ரீ சிவபெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், சுண்டல் மற்றும் எளிமையான நைவேத்தியங்களை படைக்கலாம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உளுந்து வடை அல்லது எள் சாதம் உகந்தது. கோவிலில் பக்தர்களுக்கு தயிர் சாதம் அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது ஏழைகளின் பசியை போக்குவது சனி தோஷங்களை குறைத்து அளவற்ற புண்ணியத்தை தரும். சிவபெருமான் மற்றும் நந்தி தேவருக்கு பச்சரிசி வெல்லம் கலந்த நைவேத்தியம் மற்றும் பழங்கள், சர்க்கரை பொங்கல் மிக மிக உகந்தது. பிரதோஷ காலத்தில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே ஸ்ரீ சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் விசேஷம். சனி பிரதோஷத்தன்று மாலை வேளையில் சிவலிங்கத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அல்லது எள் எண்ணெய் தீபம் ஏற்றுவதும் தோஷங்களை போக்கும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்றும் வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நம சிவய என்று மகாதேவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் சித்திக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று நல்ல சிந்தனையோடு இருக்க, நல்ல எண்ணங்கள் மேம்பட, நேர்மறையான எண்ணங்கள் உதயமாக, தியானிப்பது, இறை வழிபாடு செய்வது, கோவிலுக்கு சென்று அங்கு குறைந்தது 1.5 மணி நேரமாவது அமர்ந்துவிட்டு இறைவனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், நமஸ்கரியுங்கள். அதே போல சந்திர பகவானுக்கு உண்டான தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும். அதே போல நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் கேட்பது உங்களுடைய மனதை ஆறுதல் படுத்தும். தேக பலம், தெய்வ பலம் அதிகரித்தால் மட்டுமே இந்த நாளை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். சந்திராஷ்டமத்தின் தாக்கமாக சின்ன சின்ன விஷயங்கள் இழுபறியாக இருக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது, பயப்பட வேண்டாம். மனக்கவலைகள் அவ்வப்போது வரும், தோன்றும், மறையும். எதையும் நீங்கள் கொண்டு போனால் மட்டுமே வேலைகள் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இடத்தில் அமைதியாக மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக வேலை, வியாபாரம், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இழுபறியாக இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்கு என்று விட்டுவிடுங்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படும். தகுந்த ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடக்க வேண்டும். கூடுமான வரையில் மன அமைதியோடு இருக்க பயிற்சி செய்யுங்கள். அதற்கான முயற்சிகளும் தேவை. வேலை நிமித்தமாக வெளியூர் செல்பவர்கள் உங்களுடைய உடைமைகளை காப்பதோடு சரியான இடத்திற்கு போய் சேரும் வரையில் கவனித்து இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல், பயணத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிடுவது நல்லது. அவ்வப்போது மனதில் பழைய பிரச்சனைகள் ஏற்பட்டும். அதே போல மறதி சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகி மறையலாம். உங்கள் மீது சிறு வதந்திகள் உத்தியோக ரீதியாக நீங்கள் ஆகவே அதிகம் யாரிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யாதீர்கள். மற்றவர்கள் பேசினாலும் அதில் காதில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பிரகாசமாக இருக்கும் நாளில் நீங்கள் கருத்துக்களை பகிரலாம். இன்றைய நாள் நீங்கள் அமைதியுடன் இருந்தால் மட்டுமே ஜெயித்து வெளியே வர முடியும். வியாபார வேலைகளில் விடாப்பிடியான செயல்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது ஓய்வெடுத்து செய்ய வேண்டும். ஒரே அடியாக எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமா என்றால் இயலாது. சிறு சிறு தூர
விஷயங்களை பயணங்களினால அலைச்சல்கள் வரும். வெகு தூரம் பயணிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முதலீடுகளை தவிருங்கள். இந்த நாள் தியானிப்பது, இறை வழிபாடு செய்வது. சந்திர பகவானுக்குண்டான தெய்வம் அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை. அம்பாள் வழிபாடு செய்தால் அனுகூலம். தொடர்ந்து வரக்கூடிய பணச்சரிவுகளை சரி செய்ய முயற்சிகள் தேவை. சனிக்கிழமை தினத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்தால் நல்லது. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கமும் குறையும். குடிக்க தண்ணீர் கொடுக்கலாம். மோர் வாங்கி கொடுப்பது, பழச்சாறு வாங்கி கொடுப்பது, பழங்கள் வாங்கி கொடுப்பது என்று ஏதாவது ஒரு வகையில் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. எறும்பு புற்றுகளுக்கு உணவளிப்பது, பச்சரிசி மா பொடி கொண்டு அதில் சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து எறும்புகளுக்கு உணவாக இடலாம். இந்த நாள் பிரதோஷ தினம் என்பதால் பார்வதி பரமேஸ்வரருக்கு பாசி பருப்பு கொண்டு பாயசம் செய்து அதனை நைவேத்தியம் செய்வது நல்லது. மேஷராசி அன்பர்கள், கண் கோளாறு உடையவர்கள் அடிக்கடி தீபதானம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் கண் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். அதே போல ஏழை எளியவர்கள் பிராமணர்களுக்கு மின்சார விளக்கு போட்டு தரலாம் அல்லது கோவில்களில் மேற்படி காரியங்கள் செய்யலாம். தனது இஷ்ட தெய்வ சன்னதியில் 101 தீபம் மாதம் ஒரு முறை ஏற்றுவது மிக மிக நல்லது. உங்களுடைய சகல கஷ்டத்தையும் போக்கக்கூடியது. சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினியில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அதிலும் பெரிய மூத்த பதவியில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண ரீதியாக வதந்திகள் மறையும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை குற்றம் சாட்டி இருந்தாலோ, பண ரீதியாகவோ அல்லது மற்ற விஷயங்களிலோ உங்களை பற்றி குறைகளோ அல்லது விமர்சனங்கள் இருந்தாலோ அந்த வதந்திகள் அனைத்தும் நிவர்த்தி ஆக்கக்கூடிய அற்புதமான நாள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். யாரையும் பார்த்து பின் தொடராதீர்கள். உங்களுக்கென்று இருக்கக்கூடிய நிலையை அமைத்துக் கொள்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களிடம் இருந்து வந்த சின்ன சின்ன மாற்று கருத்துகள், கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும். வியாபாரத்திற்காக வெளியூர் செல்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களை திருப்திகரமாக மேற்கொள்வீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் கூடுதலான அனுசரிப்பு தேவை. வேலை தொழில் ரீதியாக சில நேரங்களில் கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக வேலைகள் காரணமாக திக்குமுக்காட வேண்டி இருக்கும். கவனமுடன் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடன் அமைதியற்ற நிலை இருக்கும். எதை பேசினாலும் உணர்ச்சி வசப்படாமல், கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு கருத்துக்களை பகிர வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மனம் திறந்து பேசிக்கொள்வது நல்லது. நீங்களாக ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு சந்தேகிக்க வேண்டாம். தம்பதியர்கள் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகளை பற்றி வெளியிடங்களில் 3வது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனக்கவலைகள் உங்களுக்கு அகலும். எதுவும் நிரந்தரம் அல்ல. உறவு முறைகளுக்குள் விட்டு கொடுத்து போனால் நல்லது. வேலை செய்யக்கூடிய ஸ்தானங்களில் மற்றும் உடன் வேலை பார்ப்பவர்களிடத்தில் அக்கறையாக நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகளுக்காக சில முயற்சிகளும் நடக்கும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் நுணுக்கங்களையும் சில நுட்பங்களையும் தெரிந்து அறிந்து செயல்படுவீர்கள். உங்களுடைய பெற்றோர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள் அல்லது வியாபாரத்திற்கோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ அதிகப்படியான பணம் தேவையாக இருக்கும். இருந்தால் இன்றைய நாள் பார்க்கும்பொழுது பணப்புழக்கம் மிதமாகத்தான் இருக்கும். பண வரவு இருந்தாலும் குடும்பத்திற்காக சில அவசர செலவுகளை செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்திற்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் கவலையை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அவர்களுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள்.
முக்கியமாக இந்த நாள் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. லாபஸ்தானத்திலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மூத்தவர்களிடத்தில் கனிவாக நடக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபார போக்கின்படி நல்ல வருமானம் கிடைக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது, ஆடை தானம், அன்னதானம் செய்வித்தால் மிக மிக நல்லது. சில தோஷங்களை போக்கும். கர்ம வினைகள் குறைய அன்னதானம் செய்ய வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, திருமணமாகி நாள் ஆகுது, பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகியும் பாக்கியம் இல்லை என்று எண்ணுபவர்கள் மற்றும் ஆண் வாரிசு கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன் வைப்பவர்கள், கும்பகோணம் டு குடவாசல் அருகிலுள்ள சேங்காலிபுரம் தத்தாத்திரேயர், அதே போல கன்னியாகுமரி அருகில் சுசீந்திரம் தத்தாத்திரேயருடைய வழிபாடு மிக மிக நல்லது. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது மிக மிக நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தீரும். மன ஒற்றுமை உண்டாகும். சூழ்நிலைகளை அறிந்து லாபகமாக செயல்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் திருப்தியை தரலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நன்னாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை தரும். நம்பிக்கையான மனநிலை இருந்தால் சரியான பாதையில் நீங்கள் செல்ல முடியும். விவாதங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். பழைய பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் அல்லது பாராட்டு கிடைப்பது பல முயற்சிகள் செய்தால் மட்டுமே நடக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவீர்கள். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும். உத்தியோக வேலைகளில் புதிய புதிய நபர்களை சந்திப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நுணுக்கமாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல திறமை, நல்ல புத்தி, நல்ல அறிவு, நல்ல சிந்தனைகள் வெளிப்படலாம். உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக அமையும். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நன்மை நிறைந்ததாக இருக்கும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுமையுடன் கேட்டு முடிவெடுப்பது நல்லது. காதலர்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நான் எனும் எண்ணங்கள் இல்லாமல் செயல்பட்டால் விசேஷம். உங்களுக்கான தம்பதியர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க நல்ல சூழ்நிலைகளை வைத்துக் கொள்வது நல்லது. சில நேரங்களில் உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடும் சில அசௌகரியங்களை தவிர்த்து விடுங்கள். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும்பொழுது இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் என்பது குறைந்தே காணப்படும். இதனால் விரயங்கள் உண்டாகலாம். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் தந்தையினுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக இந்த நாள் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். அவருடைய காயத்ரி மந்திரத்தை அதிக எண்ணிக்கையில் சொல்வது நல்லது. அதே போல பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நந்தியம் பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவில் சுவாமியை தரிசிக்க வேண்டும். பிரதட்சணம் சுவாமி வரும்பொழுது, வலம் வரும்பொழுது சிவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்படி செய்வதால் எந்த விதங்களிலும் சங்கடங்கள் ஏற்படாது. மிதுன ராசி அன்பர்கள் தொழில் நல்ல விதமாக நடக்க, ஜீவனம் வருமானம் உண்டாக திருவக்கரை வக்கரகாளி கோவில் சென்று வருவது விசேஷம். நாம் நினைத்து திட்டமிட்டு செயல்படுத்தும் காரியங்கள் திசை மாறி போய்விடும். நம் பிறவி பிணிகளுக்காக குண்டல மாமுனிவர் நிர்வாண சமாதி அடைந்த இடம் திருவக்கரை. இங்கே இருப்பது வக்ரலிங்கம், வக்ரகாளி, வக்ர தாண்டவம். இந்த ஆலயம் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் ஆலயமாக அமைகிறது. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும்.
சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். இந்த நாள் யோகமான நிலைகள் எல்லாமே சிறப்பாக சீராக நடந்திட இறை வழிபாடு மிக மிக முக்கியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்கள், இன்றைய நாள் வெற்றியை கொண்டாடுவீர்கள். உங்களிடம் தைரியம் வெளிப்படும். நல்ல உறுதித்தன்மை உண்டாகும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்ல சூழ்நிலையில் அமையும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வருமானம் அதிகப்படுத்துவதில் அக்கறை எடுத்துக் கொள்வதோடு வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் செய்ய முற்படுவீர்கள். உத்தியோக வேலைகளில் சில சூக்ஷமங்களை அறிவீர்கள். வேலை நிமித்தமான வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்றபடி பலன் கிடைக்கும். சில சூக்ஷமங்களை உணர்ந்து செய்வீர்கள். பிள்ளைகளுடைய மேற்கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதை குறித்த ஆலோசனைகளை பெறுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் துணையோடு இனிமையான மகிழ்ச்சியான நல் உறவை மேற்கொள்வீர்கள். வருங்கால துணையினிடத்தில் சந்தோஷமான சில செய்திகளை பகிர்வீர்கள். அவர்கள் ஆனந்தமாக உற்சாகமாக இருப்பதற்கான ஒரு கருவாக நீங்கள் இருக்க முடியும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாகும். வீட்டினுடைய நிலையை உயர்த்துவதிலும் அடுத்த கட்ட நிலைக்கு குடும்பத்தை கொண்டு செல்வதிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு சில புது முயற்சிகள் கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுப்பீர்கள். இருவரும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்தக்கூடும். நிதி நிலைமைகள் இன்று அதிக பணம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து சிறிது பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் அமைகிறது. உங்கள் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் அமையும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். நீண்ட நாளாக எண்ணிய காரியங்கள் நடக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். இழுபறிகள் என்பது இருக்காது. செய்ய வேண்டிய செயல்பாடுகளை திருப்திகரமாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும்பொழுது இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். சுறுசுறுப்பு அடையக்கூடும். எல்லாவித காரியத்திலும் வெற்றி உன்னதமாகும். கடகராசி அன்பர்கள், திருவண்ணாமலை பரம்பொருள் தாமே என்பதை உணர்த்தவும், யார் பெரியவர் என்று தங்களுக்குள் சண்டையிட பிரம்மா விஷ்ணுவினுடைய அறியாமையை போக்கி அருளவும், ஸ்ரீ சிவபெருமான் அடிமுடி காண முடியாமல் நெருப்பு பிழம்பாய் தோன்றும் அண்ணாமலையாக அமர்ந்த ஸ்தலம். மலையை வலம் வந்தாலே கைலாயம் சென்று வந்த பலன் உண்டு. தென்கிழக்கே அக்னிலிங்கத்தை தரிசிக்க நோய் பயம் நீங்கும். தெற்கே யமலிங்கத்தை தரிசிக்க துன்பங்கள் நீங்கும். தென்மேற்கே நிருதி லிங்கத்தை தரிசிக்க பிணிகள் அகலும். வடமேற்கே வாயுலிங்கம், கிழக்கே குபேரலிங்கத்தை தரிசிக்க குபேர செல்வம் பெறலாம். வடகிழக்கே ஈசானிய லிங்கத்தை தரிசிக்க கஷ்டங்கள் தீரும். ஆக கடகராசி என்பர்கள் திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு சென்று வர நன்மைகள் பிறக்கும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அநேக நன்மையை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை தாராளமாக பயன்படுத்தலாம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஆகும். சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். சங்கடங்கள் தீர இறை வழிபாடு செய்வது, சின்ன சின்ன பரிகாரங்கள் எளிய முறையில் செய்தால் பெரிய பிரச்சனைகள் கூட சிறிய அளவில் காணாமல் போகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவசியம், தெய்வ அனுகிரகம் கிடைக்க நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு இந்த நாள் சகல ருண ரோக சத்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். திருவாசகம் மற்றும் தேவார திருப்பதிகத்தை பாராயணம் செய்வதால் அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் திருப்தி கிடைக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, தான தர்மங்களில் ஈடுபட்டால் கோச்சாரத்தின் படி நடக்கக்கூடிய அஷ்டம சனியின் பாதிப்பு நீங்கும். பிள்ளைகள் மூலமாக சில நேரங்களில் செலவாகலாம். அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். வாகன பழுதுகளை சரிப்படுத்துவீர்கள். சுயவேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உருவாகும். இன்று வேலைகள் மும்முரமாக நடக்கும். தவறுகளை தவிர்க்க கவனமாக வேலை செய்வது நல்லது. அதிகம் தெரிந்த வேலையாக இருந்தாலும் கூட ஒரு முறைக்கு பல முறை உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி செய்யுங்கள். தனக்கு தெரியும் என்கிற எண்ண போக்கில் மட்டும் செயல்படாதீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் அமைதியான முறையில் பழகுதல் நல்லது. நடக்கும் சம்பவங்களை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்ள முயலுங்கள். அதற்கு எதிராக எந்த திசையிலும் பயணிக்க வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, மனதை அமைதி காப்பது நல்லது. தன்னடக்கத்துடன் செயல்பட வேண்டிய நாள். தம்பதியர்களுக்குள் புரிதலும் குடும்பத்தினுடைய நிலை சீரான போக்கில் இருக்கும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று வரவு செலவு இந்த இரண்டுமே இணைந்து இருக்கும். தேவைக்கேற்றபடி பணமும் வரும். இறை பிரார்த்தனை உங்களுக்கு அதீத நம்பிக்கையை தரும். எந்த விதமான தீங்குகளோ எந்த விதமான இடர்பாடுகளோ இல்லாமல் இருக்க நவக்கிரக வழிபாடு நல்லது. வியாபார நிமித்தமான சிந்தனைகள் உண்டாகலாம். சொத்து வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன்களை அடைப்பதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். உங்கள் செலவுகளை நீங்களே திட்டமிட்டு கண்காணிப்பது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படாதபடி சிக்கனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். சிம்மராசி அன்பர்களே, சளி போன்ற தொந்தரவுகள் ஏற்பட்டு தீரும். இறை வழிபாடு, பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு நல்ல நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஏற்றத்தை பெறுவீர்கள். சனி தசை பாதிப்புகளில் இருந்து விலக திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி போகமார்த்த பூன்முளையால் என்று தொடங்கக்கூடிய பச்சை பதிகத்தை பாராயணம் செய்தால் நவக்கிரக தோஷங்கள் தாக்கங்கள் தீரும். பணம் கிடைக்க இடரினும் தளிரினும் என்கிற தொடங்கக்கூடிய தேவார திருப்பாடல்கள் தேவைக்கேற்றபடி பணம் கிடைக்கும். இந்த பதிகங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்தால் கையில் பணவரத்து அதிகரிக்கும். பணப்புழக்கம் மேம்படும். 7.5 சனி, சனி தசை பாதிப்பிற்கு தொடர்ந்து 7 வாரம் திண்டுக்கல் நவ மாருதி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய கஷ்டங்கள் குறையும். சிம்மராசி அன்பர்கள் நினைத்த காரியம் நடக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் துர்கை அம்மன் சன்னதி அருகில் உள்ள சித்தர் சன்னதியில் 11 நாட்கள் தொடர்ந்து சூடம் ஏற்றி வழிபட்டு நினைத்த காரியம் நடந்ததும் சித்தருக்கு மலர் கிரீடம் வைக்க வேண்டும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வேலை நிமித்தமான சில முயற்சிகள் ஈடேறலாம். எதிராக இருப்பவர்கள் காணாமல் போகலாம். ஒரு சிலர் விலகி செல்லலாம். உங்களுடைய எந்த விதமான பேச்சுக்களும் வேண்டாம் என்று ஓடிவிடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் அமைகிறது. நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கும். இன்றைய நாள் அதிக பொறுப்புகள் காணப்படுவதால் வேலைகள் சற்று அதிகம். உங்களோடு பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு மிகவுமே பிடித்தமானவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்களிடத்தில் மிக தன்மையாக, மிக பொறுமையாக, நிதானமாக, கவனமாக பேச வேண்டும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள நேரலாம். வேலையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடம் பேசும் பொழுது வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். பிரயோகிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். விளையாட்டாக எதையும் பேச வேண்டாம். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பேச்சுக்கள் குடும்ப ரீதியாக நடக்க முற்படுவீர்கள். எதிர்கால நிலையை பற்றிய எண்ணங்கள் இப்பொழுதே உதயமாகும். சரியான முடிவுகள் எடுப்போமா என்கிற எண்ணங்கள் உருவாகலாம். ஆக பேசும் பொழுதும் செயல்படும் பொழுதும் சிந்திப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம்.
குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் மன நிறைவை தரும். நிதி நிலைமைகள் பணம் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு, அதாவது சிறிய அளவிலாவது செலவாகும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். விரயம் ஏற்படாதபடி பார்க்க வேண்டும். எனவே பணத்தை கவனமாக கையாளுங்கள். எதற்கு முக்கியமோ அதற்கு மட்டுமே பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம். தேவையற்ற விஷயங்களுக்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ மற்றவர்களுடைய எண்ணத்திற்காகவோ தற்பெருமைக்காகவோ செலவுகள் செய்ய வேண்டாம். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் தோன்றும். சில வேலைகளை நிர்ணயம் செய்து வைப்பீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். மாற்றொரு மொழி பேசுபவர்களிடத்தில் உங்களுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கலாம். யாரிடத்தில் எதை பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். இன்றைய நாள் வேலை பலு, அதிக மன உளைச்சல் மற்றும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருப்பதால் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசி என்பர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும். பொதுவாக கன்னிராசி என்பர்கள் கண்டகச்சனி நடக்கக்கூடியவர்கள். வெள்ளிக்கிழமை இரவு சிறிது எள் எடுத்து காகிதத்தில் மடித்து தலைக்கடையில் வைத்து படுத்து சனிக்கிழமை காலை சாதத்துடன் கலந்து காகத்திற்கு வைப்பது நலம் தரும். அதே போல தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி நாட்களில் சனி பகவானுக்கு குரு பகவானுக்கும் பைரவருக்கு பஞ்ச தீபம், சனிக்கிழமைகளில் ஸ்ரீ பைரவருக்கு எல் தீபம். ஒவ்வொரு மாதம் முதல் கடைசி சனிக்கிழமை வீட்டு பூஜை அறையில் மேற்கு முகமாக சிறு தேங்காய் உடைத்து அதில் வெள்ளை துணியில் எல் முடிந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நலம். இந்த பரிகார முறைகளை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் மறையும், குழப்பங்கள் தீரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாகும். ஏற்றங்கள் பிறக்க இறை வழிபாடு செய்யுங்கள். மேற்கூறிய பரிகாரங்கள் எளிமையாக செய்தாலே போதும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சவாலான நாள். சாதகமான பலன்களை பெறுவதற்கு இன்று நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். இருந்தாலும் அமைதியற்ற ஒரு சில உணர்வு உங்களுடைய வளர்ச்சி பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திக்க கூடும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். விளையாட்டுக்காக கூட எவரிடத்திலும் பேச வேண்டாம். அது உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும். சில நேரங்களில் அவப்பெயர் வரலாம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சில சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வேலையாகட்டும் தொழிலிலும் சரி கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்க இயலாத நிலை கூட உண்டாகும். இந்த நாள் இப்படி இருக்கிறது என்று வருந்தாதீர்கள். இறை வழிபாடு செய்வது, நவக்கிரக தோஷங்களை போக்கிக் கொள்ள பூஜைகள் செய்வது நலம் தரும். வேலைகள் கையாள வேண்டிய திட்டமிடல் என்பது மிக மிக முக்கியம். நினைத்த காரியத்தை அப்படியே செய்வதாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்தால் கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு முயற்சிகளோடு செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களே உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கும். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடனான உறவில் நல்லிணக்கம் என்பது குறையும். உங்களுடைய பேச்சுக்களாலும் செயல்களாலும் இந்த குறைவு ஏற்பட காரணமாக இருக்கும். ஆக பெரிய அளவில் எதையும் ஆழமாக பேச வேண்டாம். மேம்போக்கான மென்மையான ஒரு விஷயங்கள் இருக்கும்படியாக பேசிக்கொள்ளுங்கள். பழைய விஷயங்களையோ உங்களுடைய குடும்ப உறவுகளை பற்றியோ வீட்டினுடைய பண பரிவர்த்தனைகளை பற்றியோ அதிகம் பேச வேண்டாம். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய துணைவரோடு கருத்து வேறுபாடு வரும். மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அதிக விஷயங்களை எதையுமே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அமைதி போக்கோடு இருந்தால்தான், மௌனமாக இருந்தால்தான் இந்த நாளை நீங்கள் எளிமையாக கடக்க முடியும். வாத விவாத போக்குகள் இருக்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போக வேண்டும்.
தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்க முடியும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் அதனால் சில அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களை நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்குமா என்றால் சந்தேகம்தான். வருமானத்தை பொறுத்த வரையில் தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைக்க இறை வழிபாடு செய்வது, நவ கிரக தோஷங்களை போக்கிக் கொள்ள நவகிரக மந்திரங்களை கோளறு பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்கலாம். அதை உணர்ந்து மனமுருகி கேட்டால் நிச்சயம் நன்மை பலன் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு வாய்ந்த பொருட்களை இழக்க நேரலாம். எனவே கவனமாக இருங்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு கால்வலி பாதிப்பு காணப்படலாம். சளி போன்ற தொந்தரவுகள் சில நேரங்களில் வந்து போகும். ஆக எச்சரிக்கையாக இருங்கள். குளிர்ந்த பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, பிரிந்த தந்தை மகன், பிரிந்து சென்ற சொந்த பந்தம், இவையெல்லாம் ஒன்று இணைய திருச்சி டு வயலூர் சாலை உய்ய கொண்டான் திருமலை ஆலய முருகனுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்தால் பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒன்று இணைவார்கள். யமபயம் விலகி நீண்ட ஆயுள் பெற ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரத்தன்று ஸ்ரீ யம பகவானின் வாகனமான எருமை மாட்டிற்கு அகத்திக்கீரையை அளித்து வந்தால் யமபயம் விலகி நீண்ட ஆயுள் சித்திக்கும். சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை தவிருங்கள். சூழ்நிலைகளை தெரிந்து பேசினால் நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். உடன் பிறப்புகளிடம் சரி, குடும்ப நபர்களிடம் சரி ஆலோசனைகளை பெற்று சில காரியத்தில் ஈடுபடுங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கைகூடி வரும். இந்த நாள் நவகிரக வழிபாடு மற்றும் ஸ்ரீமன் நாராயணர் மகாலட்சுமி வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாள். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நல்ல நம்பிக்கை, ஆற்றல் மற்றும் உறுதி உங்களுடைய கண்ணோட்டத்தை வரையறுக்கும். இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை பெருகும். வேலை தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைகள் செய்வது என்பது மிக எளிமையாக உண்டு. கடினமான காரியத்தை கூட சாதாரணமாக முடித்து விடுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வருங்கால துணையோடு நல்ல விதமாக பேசுதல், அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்தக்கூடிய விதமாக நல்ல கருத்துக்கள், ஒரு மேன்மையான பெரும்பான்மையான குணம் வெளிப்படும். கடின உழைப்பாளர்கள் நீங்கள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் வியாபாரத்திலும் நல்ல பலன்கள் பெற முடியும். விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். வெளி சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் அனுசரணை உண்டு. நல்லிணக்கம் காணப்படும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரிய தொடர்பான விஷயங்களை பேசுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் துணைவரை திருப்திப்படுத்தும் விதமாக அவர்கள் எதிர்பாராத சில முக்கிய பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு உகந்த நாள். பூர்வீக சொத்து விற்பனையில் நல்ல லாபம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று இணையலாம். உங்களுடைய நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். மாணவ மாணவிகள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் நிதானம் வேண்டும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது நல்ல ஆற்றலோடு இருப்பீர்கள். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணம், நிதி நிலைமைகள் ஸ்திரமாக இருக்கும். அதாவது தேவைக்கு ஏற்றபடி பணம் மிகச் சரியாக கைக்கு வரும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். நீங்கள் புதிய முதலீடுகளின் மூலம் நல்ல நிதி நிலைமையை மேம்படுத்துவீர்கள். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சனிக்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் ஸ்ரீ கால பைரவரையும், மகாவிஷ்ணு ஆலயங்களில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் வழிபட்டால் செய்வினை தோஷம் எதுவும் நம்மை நெருங்காது. இந்த நாள் சனி பிரதோஷமாக இருப்பதால் பிரதோஷ காலத்தில் ரிஷபாரூட மூர்த்தியாய்
ஸ்ரீ மகேஸ்வரரை தேவியுடன் வழிபடுவோர் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனடைவர். குறிப்பாக ஈசான்ய மூலையில் ஸ்ரீ ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீப ஆராதனையை கண்டால் எல்லா நோய்களும் வறுமையும் அகலும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும், தன லாபம் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், வருமானம் உயரும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள், ஒருவிதமான மந்தத்தன்மைகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்கள். ஆன்மீக வழிபாட்டில் நாட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாள் நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலை தொடர்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகரமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். செயல்படக்கூடிய செயல்களில் நிச்சயம் ஒரு அனுகூலம், நல்ல அமைப்பு, பிராப்தம் உண்டு. உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். வெற்றி உங்கள் பக்கம். உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் பிறக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பெற்றோர் வழியில் நன்மைகள் பிறக்கும். தாழ்வு மனப்பான்மையால் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும். காதலிப்பவர்கள் மிக உங்களுடைய வருங்கால இணையோடு இணைந்து இருக்க திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய போக்கு பெரிய அளவில் உயர வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டினுடைய நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். தம்பதியர்கள் உங்களுடைய நண்பர்களுடைய வீட்டிற்கு செல்வீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப ஒற்றுமை மேன்மையாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சில முக்கிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். பண நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் குறைவாக எடை போட வேண்டாம். தாழ்வு மனப்பான்மையால் ஒரு விதமான மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். புதுவிதமான பயணங்களின் மூலம் அனுபவம் பெருகும். ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீதான ஆர்வம் ஏற்படும். உபரி வருமானத்தை அதிகப்படுத்துவதில் முயற்சிகள் கைகூடி வரும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய பணம் நிதி நிலைமை என்று யாராவது ஒருவரிடத்தில் பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். சிறிய அளவில் பெரிய அளவில் என்றும் இருக்காது. தேவைக்கு தகுந்தாற்போல் பணத்தை விரும்புவீர்கள். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்குங்க. இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டால் முன்னேற்றங்கள் உருவாகும். சென்னை நங்கநல்லூரில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பக்த ஆஞ்சநேயர் ஆலயம் உள்ளது. அதே போல தமிழ்நாட்டிலேயே நவ மாருதி, அதாவது 9 வடிவங்கள் திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு ராம் நகரில் ஒவ்வொரு கிழமை வாரியாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ப இந்த ஆலயம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. நவ மாருதி ஆலயம். விநாயகர் வலப்பக்கமும் ஹனுமன் இடப்பக்கமும் இணைந்து அமைந்த ஆதியந்த பிரபு திருமேனியை சென்னை மத்திய கைலாஷ் ஆலயத்திலும் சேலம் கந்தகிரியிலும் தரிசிக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் மேம்படும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் உண்டாக்கி மறையலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். இந்த நாள் நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் முயற்சியை நோக்கித்தான் இருக்க வேண்டும். இன்று மத்தியமமான பலன்கள் வரும். உங்களுடைய வேலையில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். விவேகம் தேவை. மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். பழைய பொருட்களை விற்பனை செய்ய நினைப்பீர்கள். அதே போல சக நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக சில பேச்சுக்கள் நடக்கலாம். மற்றவர்களோடு சந்திப்புகள் நிகழலாம். உங்களுடைய சங்கத்திற்கு உண்டான விஷயங்களில் சில புதுமையை கொண்டு வர எண்ணுவீர்கள். சில திட்டங்களை மாற்றி அமைப்பீர்கள். ஆக வியாபார சங்கம் தொடர்பாக உங்களுக்கு சில நல்ல தொடர்புகள் இருக்கும். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், உங்களுடைய செயல் எப்படி வெளிப்படுகிறது, அதை பொறுத்துதான் மற்றவர்கள் உங்கள் மீது காட்டக்கூடிய நன்மதிப்பு மரியாதையும். மகர ராசி அன்பர்கள் இன்று சுமாரான பலன்களை இருப்பதால் இன்று அதிர்ஷ்டம் பெரிய அளவில் இருக்காது. உங்களுடைய சுய முயற்சியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது பணி நிமித்தமான பயணங்கள் உண்டாகும். பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கை மிக மிக அவசியம். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினோடு சூடான விவாதங்கள் உண்டாகும். அதே போல திருமணம் செய்த தம்பதியர்கள் இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வார்த்தைகளில் விளையாட்டு இருக்கக்கூடாது. உங்கள் துணைவரை மதிப்பு மரியாதையோடு நடத்துங்கள். அனாவசிய பேச்சுக்கள் இந்த நாள் ஆகாது. மற்றவரை பேசுவது போல உங்கள் துணைவரை நினைக்காதீர்கள். குடும்ப உறவுக்காரர்களிடம் பக்குவமாக நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படலாம். விவசாய வேலைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். உற்பத்தியை அதிகப்படுத்த எண்ணுவீர்கள். நல்ல மேன்மை கிடைக்கும். கற்பனை துறை ரீதியாக மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். வகுப்பிற்கு செல்வீர்கள். புதிய புதிய விஷயங்களையும் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். பெற்றோர்களுடைய அரவணைப்பும் அவர்களுடைய பாசமும் உங்களுக்கு ஏதுவாக அமையும். பணம் நிதி நிலைமைகள் இன்று அவ்வளவு திருப்திகரமாக இருக்குமா என்றால் உழைப்பு தேவை, முயற்சிகள் தேவை. அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருக்காதீர்கள். உங்களுடைய சுய முயற்சிக்கு மட்டுமே நன்மதிப்பு. இன்று வரவும் இருக்கும், அதே நேரத்தில் செலவும் காணப்படும். இரண்டுமே இணைந்து இருக்கும். ஆரோக்கியம் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். சளி அல்லது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, குளிர்ச்சியான உணவுகளை தவிருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று உப்பு, நெய், வெல்லம், வெற்றிலை பாக்கு வைத்து தானம் செய்தால் ரோக பயம் வராது. வரும் ரோகம் விலகும். செவ்வாய்க்கிழமை அன்று புளியம், விறகு அல்லது சந்தனக்கட்டை போன்றவைகளை தானம் செய்தால் சத்ரு நாசம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேன்மை பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்குள்ள
இது நாள் வரையில் இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம், வீண் மன சங்கடங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆக்க போகுது. கருத்து வேறுபாடுகள் இல்லாம சந்தோஷமா குதூகலமா இருப்பீங்க. வேற்றுமை என்பது இருக்காது, ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதமான நன்னாள். இந்த நாள் நல்ல நாளாக தொடங்குது. கும்பராசி அன்பர்களுக்கு வேண்டிய வரங்கள் அளிக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. தள்ளி போன சில காரியங்கள் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் நிம்மதி பிறக்குங்க. மறைமுகமான எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். எதிர் வினைகள் நீங்கும். இறை வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியத்தை தரும். இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களை காக்குங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ பலம் அதிகரிக்கும். தேக பலம் கூடும். நல்ல சிந்தனை உருவாகும். வியாபாரம் தலை கட்டும். தொழில நல்ல வளர்ச்சி, மேன்மையான அபிவிருத்தி உண்டாகும். அக்ஷய பாத்திரமாக உங்களுக்கு கைக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க. தெய்வ சகாயம் உண்டு. மனதில் நிம்மதி, உடல் ஆரோக்கியம், தேக பலம், தெய்வ பலம் கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. தேவைகள் பூர்த்தியாக்கும். மன நிறைவை பெறுவீர்கள். இந்த நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள், இது நாள் வரையில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து பயணங்கள் கைகூடி வரும். என்ன வேலைக்காக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் அனுகூலமாக தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடியான பிரச்சனைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். கைக்கு பணம் வந்து சேருவதால் உங்களுடைய திட்டங்கள் யாவும் கைகூடி வரும். கனவுகள் நனவாக்கும். சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தொழிலில் ஒரு சிலருடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. கூட்டாளி தொழில் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். சுய தொழிலும் மேன்மையை தரும். கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய வேலைகள் கை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அலுவலகங்கள் மற்ற ஊழியர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆக உங்களுடைய சுய தொழில் நிச்சயம் கைகூடி வரும். சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதியும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என்பதால் நேர்மையாகவும் நியாயமாகவும் சம்பாதிக்க நினைப்பீர்கள். கர்ம காரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குவதால் தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதிகரிக்குங்க. பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி உங்கள் வயதிற்கு ஏற்ற தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அநேக கோட்டி கோட்டி லாபங்கள் இந்த நாள் கிடைக்கும். குடும்பம் சேம லாபத்தோடு உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் கைக்கு வரும். அபிவிருத்தி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவானுடைய ஓரை, செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தீரங்க. நன்மைகள் உண்டாக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி ராகு பகவான். அவரை வணங்குனீங்கன்னா பிரமாண்டமான வாழ்க்கை அமையுங்க. இந்த நாள் தாமதங்கள் நீங்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை விறுவிறுப்படையும். சுறுசுறுப்பாக இருக்கும். பல நன்மைகள் வந்து சேரும். பாக்கியவான்களாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லோருடைய ஆதரவு, ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. நவ கிரகங்களினுடைய நல்லாசி கிடைக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. பிளான் பண்ணுவீங்க, ஒண்ணு செய்யணும்னு நினைப்பீங்க, அது வேற வேலைகள் இருக்கும். நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். எதுக்காக இப்படி நடக்குதுன்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள். மனசு கூட ஒரு நிலையா இருக்காதுங்க. மன அமைதி வேண்டி வழிபாடு செய்யுங்க. சந்திர பகவான வணங்குங்க. அவர்தான் காரகத்துவம் பெறுகிறார் மனதிற்கு. நிறைய தண்ணி குடிக்கணும். சந்திராஷ்டம நாள்ல
செய்ய வேண்டிய ஒரே வேலை அமைதியா இருக்கிறது மட்டும்தான். புது வேலைகள் எதையும் தொடங்கக்கூடாது. பழைய வேலைகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல மட்டும் இருங்க. புதுசா செய்யறன்னு எங்கேயும் மாட்டிக்காதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பணம், பொன், பொருள், ஆபரண சம்பந்தமான விஷயங்கள்ல எண்ணம் இருக்கும். உறவுக்காரர்களால செலவுகள் வரலாங்க. எப்பயுமே பேக்கெட்டை பத்திரப்படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ மற்ற நபர்களால தூரத்து இடத்துல இருந்து கூட சொந்தங்கள் வரும். அவங்களுக்கெல்லாம் நீங்க செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். மூத்த அதிகாரிகளால மனசுல குழப்பங்கள் உண்டாகும். திடீர் பொறுப்புகளால மனசுல சோர்வுகள் இருக்கும். வேலை முடிஞ்சது கிளம்பலான்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அதிக பொறுப்பு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. தலைமை அதிகாரிகளால சில சங்கடங்கள் வரலாம். யாரிடத்துல எதை செஞ்சா நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமான செயல்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அதிகம் பேச வேண்டாம். யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல பத்திரமா இருங்க. யாருக்கிட்டையும் அதிகமாக பேசி உங்களுடைய தற்பெருமையை வெளிப்படுத்தாதீங்க. நீங்க அமைதியா இருக்க வேண்டிய நாள். சிக்கனமாக இருக்கணும். வீண் செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தீபங்கள் ஏற்றுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறது நல்லது. நீர் வாங்கி கொடுக்கலாம், மோர் வாங்கி கொடுக்கலாம், குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்கலாங்க. இந்த வெயில் கோடை காலம்ங்கிறதுனால முடியாதவங்களுக்கு கூட அன்னதானம் செய்யலாம், வஸ்திர தானம் செய்யலாம். வியாபார வேலைகள்ல சில மந்தமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். எப்பயும் சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆனா அது வேலை நடக்காது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மன அமைதியற்ற, மன தெளிவற்ற நிலை ஏற்படும். இந்த குழப்பமான சூழ்நிலையில வியாபாரத்தையும் கவனிக்க முடியாது, தொழிலையும் கவனம் செலுத்த முடியாது. கூட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. யாராவது ஒருவர் உங்களை தசை திருப்பலாம், ஆலோசனை அட்வைஸ் பண்றேன்னுட்டு உங்களை மாத்தலாம். ஆக எதற்காகவும் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. அதிக பணம் முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. அமைதியும் நிதானமாக இருக்க வேண்டிய அற்புதமான நாள். உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமா இருங்க. வெளியிடங்கள்ல போய் சாப்பிடாதீங்க. அதிக தண்ணீர் குடிங்க, அதுதான் நல்லது. ஹெல்த்துக்கு ரிப்பீட். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. மத்தவங்க கிட்ட அதிகமா உங்களுடைய விஷயத்தை, சொந்த விவகாரங்களை பத்தி பேச வேண்டாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற தன்மைகள் இருக்கும். தெளிவு என்பது மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் பாதங்கள்ல உள்ளவங்களுக்கு சலசலப்புகளா கொஞ்சம் மறையும், குறையுங்க. மன நிறைவு பெற, வியாபாரம் சிறக்க தெய்வ வழிபாடு முக்கியம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கன்ஃபியூஷனா இருப்பீங்க. எந்த முடிவு எடுக்க முடியாது, நிறைய மாற்றங்கள் வரும், கேர்ஃபுல்லா இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளுங்க. நவகிரக வழிபாடு பண்ணுங்க. கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு சித்தி ஆகுங்க. நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் மீனராசி அன்பர்களே. இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.